கடோபனிஷத்துல 2வது அத்தியாயம் 6வது வள்ளி 2வது மந்திரம். யத் இதம் கிம் ச ஜகத் சர்வம் பிராணே ஏஜதி நிஸ்ருதம் மஹத்பயம் வஜ்ரம் உத்யதம் ஏதத் விதுஹு அமிர்தாக தே பவந்தி. கிம்சா அது மட்டும் இல்லை, யத் இதம் ஜகத் ஏதொரு இந்த உலகம் இருக்கோ தது சர்வம் அதெல்லாம் பிராணே பிராணனில நிஸ்ருதம் வெளியில வரதாயிட்டு ஏஜதி அசையறது உத்யதம் வஜ்ரம் உயர்த்தி பிடிச்சிருக்கிற வஜ்ராயுதம் மாதிரி மகத் பயம் ரொம்ப ரொம்ப பயகாரணமாயிருக்கிற ஏதது இத ஏ விதுஹு ஆராக்குமோ தெரிஞ்சுக்கிறா தே அவ அமிர்தாஹா பவந்தி மரணமில்லாதவாளாயிட்டு தீரரா. சராசராத்மகமாயிருக்கிற இந்த உலகம் முழுவதும் பிராணரூபமாயிருக்கிற பரபிரமத்திலேருந்து உண்டாகிறது. அந்த பரபிரமத்தை ஆசிரியிச்சுண்டு ஆக்டிவேட் ஆகிறது. வஜ்ராயுதம் மாதிரி இது பெரிய ஒரு பயத்துக்கு காரணமே ஆகிறது. இத ஆராக்குமோ தெரிஞ்சுக்கிறா அவளுக்கு அமிர்தத்துவ பிராப்தி உண்டாகிறது. இந்த உலகத்துக்கு முழுவன் உண்மைய கொடுக்கறதும் இந்த உலகத்தை ஆக்டிவேட் பண்றதும் பிராணஸ்வரூபமாயிருக்கிற பிரம்மமாக்குமே. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் பரமாத்மாவோடு ஆஜ்ஞைப்படி கிரமத்தில் நடந்துட்டு இருக்கே. அந்த பிரம்மத்துக்கிட்ட இருக்கிற பயத்தாலேயாக்கும் ஆயுதபாணியாயிட்டு இருக்கிற பகவானை பார்த்தானா பிருத்தியர்கள் எல்லாம் பயந்து, ஆயுதபாணியாயிருக்கிற எஜமானனை பார்த்தா சேவகர்கள் எல்லாம் பயந்து எஜமானனுக்கு கட்டுப்பட்டு எல்லா வேலைகளும் கரெக்டா பண்றா. அதே மாதிரியாக்கும் சூரிய சந்திராதி கிரக நட்சத்திரங்கள் இன்க்ளூடா இருக்கிற இந்த பிரபஞ்சம் முழுவன் எந்த ஒரு ரெஸ்டும் எடுக்காதக்கு பகவான் பிரவர்த்திப்பிக்கிறார். பகவானோட கண்ட்ரோல்ல இவாள் ஒன்றும் ரெஸ்ட் எடுக்காக்கி வேலை பண்றா. பகவானை பார்த்து இந்த பிரபஞ்சத்தை ஆக்டிவேட் பண்ற தேவதைகளுக்கெல்லாம் பயம் உண்டாகிறது. அதனாலேயாக்கும் இந்த பிரபஞ்சம் கரெக்டா ஆக்டிவேட் ஆகிறது. சூரியன் யதா சமயத்துல உதிக்கிறார், அஸ்தமிக்கிறார். சந்திரன் யதா சமயத்துல உதிக்கிறது, நட்சத்திரங்கள் மின்னி திளங்கிறது, மழை பெய்யறது, காற்றடிக்கிறது. இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த பரபிரம்மத்தை பயந்துண்டு அவளோட வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலியாக்கும் நடக்கிறது. ஜனன மரணங்கள் இல்லாத பிரம்மபதத்தை இந்த பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறவா பிராபிக்கிறா. கடோபனிஷத்துல 2வது அத்தியாயம் 6வது வள்ளி 3வது மந்திரம். பயாது அஸ்ய அக்னிஹி தபதி அக்னிஸ்தபதி. பயாது தபதி சூரியஹ பயாது இந்திரஹ
च वायुः च मृत्युः धावति पंचमः अस्य भयात् இப்படி இந்த காரண ஸ்வரூபமாயிருக்கிற பரபிரம்மத்தை சம்பந்திச்ச பயத்தால அக்னிஹி தபதி அக்னிஸ்தபதி அக்னி ദഹിപ്പിക്കരുത്. അസ്യ ഭയാത് പരബ്രഹ്മത്തെ ഭയந்துண்டு சூரியஸ்தபதி சூரியன் அப்படிங்கிற ചൂടിനാല സൂര്യൻ ഉദിക്കരുത്, ചൂടും തറത്. അസ്യ ഭയാത് പരബ്രഹ്മത്തെ ഭയന്നുണ്ട് ഇന്ദ്രഹ ച ഇന്ദ്രനും വായുഹു ച വായുവും പഞ്ചമഹാമൃത്യുഹു അഞ്ചാവതായിട്ടിരിക്കുന്ന മൃത്യുവും ധാവതി ஓடி நடக்கிறா. அவாவாளோட வேலைகளில ஆக்டிவேட் ஆயிருக்கா. உக்ரசாசனை பண்ற பிரம்மத்தை பயந்துட்டாக்கும் அக்னியும் சூரியனும் இந்திரனும் வாயுவும் மிருத்யுவும் அவாவா வேலைகளை கரெக்டா பண்றா. உலகத்தில் இருக்கிற சராசரங்கள் மட்டுமில்லை, திக்பாலகர்களாயிருக்கிற தேவர்கள் கூடியும் பரபிரம்மத்தை பயந்துட்டாக்கும் அவாவாளோட வேலைகளை கரெக்டா பண்றா. இதே விஷயத்தை தைத்திரிய உபனிஷத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. தைத்திரிய உபனிஷத்துல இருக்கிற அந்த மந்திரத்தோட அர்த்தத்தையும் பார்க்கலாம். கடோபனிஷத்துல 2வது அத்தியாயத்துல 6வது வள்ளியில் இருக்கிற 3வது மந்திரத்தோடு ஒரு எக்ஸ்பிளனேஷன் தைத்திரிய உபனிஷத்துல இருக்கு. தைத்திரிய உபனிஷத்துல 2வது அத்தியாயத்துல இருக்கிற பிரம்மானந்த வல்லியில இருக்கிற 8வது அனுவாகத்திலேயாக்கும் அது உள்ளது. பீஷா அஸ்மாத் வாதஹ பவதே பீஷா உதேதி சூரியः பீஷா அஸ்மாத் அக்னிः ச இந்திரः ச மிருத்யுः தாவதி பஞ்சம இதி. அஸ்மாத் பரபிரமத்தில் இருக்கிற பீஷா பயத்தால வாதஹ வாயு பவதே வீசுறது, காத்து வீசுறது. பீஷா பயத்தால சூரியஹா சூரியன் உதேதி உதிக்கிறது. அஸ்மாத்
பரபிரமத்துல இருக்கிற பீஷா பயத்தால, அக்னிஹி ச அக்னி தகிப்பிக்கவும், இந்திரஹா ச இந்திரன் சம்ரட்சணம் கொடுக்கவும், பஞ்சமஹா அஞ்சாமதாயிட்டு மிருத்யுஹு மிருத்யு தாவதி ஓடிப்போகவும் செய்யறது. இது இப்படின்னு இதுல வர்ணிக்கப்பட்டிருக்கு. பரபிரமத்தில இருக்கிற பயத்தாலியாக்கும் காத்து வீசுறது, சூரியன் உதிக்கிறது, அக்னி தகிப்பிக்கிறது, இந்திரன் உலகத்தை காப்பாத்துறார், மிருத்யு கடைசி காலத்துல உயிரினங்களோட பக்கத்துல ஓடி போய் அந்த உயிர்களை எடுத்து அவளுக்கு மரணத்தை கொடுக்கிறது. இந்திராதி தேவர்கள் பிரம்மத்தை பயந்துண்டு அவாவாளோட டியூட்டிய கிருத்தியமா செய்யறா அப்படின்னு வர்ணிச்சதையாக்கும் நம்ம பார்த்தோம். கடோபனிஷத்துல 2வது அத்தியாயம் 6வது வள்ளி 4வது மந்திரம் பார்த்துட்டு இருக்கோம். இஹ சேது அசகது போத்தும் பிராக் ஷரீரஸ்ய விஸ்ரசஹ ததஹ சர்கேஷு லோகேஷு ஷரீரத்வாய கல்பதே. இஹா இந்த உலகத்துல ஷரீரஸ்ய ஷரீரத்தோடு, விஸ்ரசஹா பிராக் நாசத்துக்கு முன்னால, இந்த சரீரம் ஜீர்ணிச்சு கீழே விழறதுக்கு முன்னால, போத்தும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அசகத் சேது முடிஞ்சது அப்படின்னாக்கா, முச்சியதே முக்தனாயிட்டு தீருவன், ந சேது அப்படி இல்லை அப்படின்னாக்கா, ததஹா அதுக்கப்புறம், சொர்க்கேஷு லோகேஷு சிருஷ்டிஸ்தானங்களா இருக்கிற உலகங்களில, ஷரீரத்வாயா ஷரீரங்களை ஸ்வீகரிக்கிறதுக்கு கல்பதே காரணமாயிட்டு தீரது. பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற லோகங்களில மறுபடியும் மறுபடியும் ஷரீரத்தை ஸ்வீகரிக்கிறதுக்கு காரணமாயிட்டு தீரது. இந்த உலகத்துல இந்த சரீரத்தோட நாசத்துக்கு முன்னாலேயே ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு மனுஷனுக்கு சாதிச்சானா, அப்படி இருக்கிற மனுஷன் சம்சார பந்தனத்திலேருந்து முக்தனாயிட்டு தீருவன். அப்படி இல்லைனா சிருஷ்டி ஸ்தானங்களா இருக்கிற பூமி தொடங்கின லோகங்களில ஜனிக்கேண்டி வரும். இந்த ஜீவிதத்தோட லட்சியம் ஆத்ம சாட்சா்காரம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு இப்பவே அதுக்கான முயற்சியை எடுக்கணும் அப்படின்னு சொல்றதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இதேதான் பகவத்கீதையில 5வது அத்தியாயத்துல கர்ம சந்நியாச யோகத்துல 19வது ஸ்லோகத்துல பகவான் அர்ஜுனனுக்கு சொல்றார். இஹ ஏவ தைஹி ஜிதஹா சர்கஹ ஏஷாம் சாமியே ஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாக. ஆரோடு மனசு சம அவஸ்தையில திருடமாயிருக்கோ, இந்த நானும் இந்த பிரகிருதியும் இந்த பிரகிருதியில இருக்கிற சர்வ உயிரினங்களும் அந்த பரமாத்மாவே தான் அப்படிங்கிறதுல திருடமாயிட்டு இருக்கோ. இந்த உலகத்துல இந்த ஜென்மத்திலேயே முக்தி அப்படிங்கிறது அப்படி இருக்கிற ஜீவாத்மாவுக்கு கிடைக்கிறது. பிரம்மம் அப்படிங்கிறது ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாத, ஷட்விகாரங்கள் இல்லாத, சர்வத்திர சமமா இருக்கிற ஒன்னாக்கும். அதனாலேயே ஆத்மஜானிகள் பிரம்மத்தில ஸ்திதி செய்யறவாளாயிட்டு தீரரா. இந்த உலகத்துல சரீரத்தோடு கூடிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதையே ஆரோடு மனசாக்குமோ
அத்வைத பாவமா இருக்கிற அந்த பரமாத்மாவில உரைச்சு நிற்கிறது. அவளுக்கு வாழ்ந்துன்னு இருக்கிறதையே முக்தி அப்படிங்கிறது கிடைக்கிறது. அவ பிரம்மனிஷ்டர்களாயிட்டு தீரதா அப்படின்னு கீதா நம்மளை உபதேசிக்கிறது. கடோபனிஷத்துல 2வது அத்தியாயம் 6வது வள்ளி 5வது மந்திரம். யதா ஆதர்ஷே ததா ஆத்மனி யதா சொப்னே ததா பித்ருலோகே. யதா அப்சு பரி இவ தத்ருஷே ததா கந்தர்வலோகே. சாயா தபயோஹோ இவ பிரம்மலோகே. யதா எப்படியாக்குமோ, ஆதர்ஷே கண்ணாடியில, ததா அப்படியே, ஆத்மனி புத்தியிலையும், யதா சொப்னே எப்படியாக்குமோ சொப்பனத்துல, ததா பித்ருலோகே அப்படியே பித்ருலோகத்திலையும், யதா அப்சு எப்படியாக்குமோ ஜலத்துல, ததா கந்தர்வலோகே அப்படியே கந்தர்வலோகத்திலையும், சாயா தபயோஹோ இவா நிழலும் வெளிச்சவும் அப்படிங்கிற மாதிரி பிரம்மலோகே பிரம்மலோகத்திலையும், பரி தத்ருஷே இவா ஆத்மா காணப்படுறது. கண்ணாடியில காண்ற மாதிரி மனுஷனோடு மனசு புத்தியிலையும், சொப்பனத்துல காணற மாதிரி பித்ருலோகத்திலையும், ஜலத்துல பிரதிபிம்பம் காணற மாதிரி கந்தர்வலோகத்திலையும், நிழலும் வெளிச்சவும் அப்படிங்கிற மாதிரி பிரம்மலோகத்திலையும் ஆத்மாவோடு தர்சனம் உண்டாகிறது. தூய்மையான கண்ணாடியில தன்னோட பிரதிபிம்பம் வியக்தமாயிட்டு காணற மாதிரி, தூய்மையான புத்தியில வியக்தவும் சூக்ஷ்மவுமான ஆத்ம தர்சனம் உண்டாகிறது. மனுஷலோகத்தில் மட்டும்தான் அது சாதிக்கும். மற்றுள்ள லோகங்களிலெல்லாம் ஆத்ம தர்சனம் அவ்வியக்தமாக்கும். பிரம்மலோகத்தில் காணறதுக்கு சாதிக்கும்னா கூடியும் அது சாதாரணக்காருக்கு சாதிக்காது. அதனால இந்த மனுஷ சரீரம் நசிக்கிறதுக்கு முன்னாலேயே ஆத்ம சாட்சா்காரத்துக்கு ஆயிட்டு முயற்சி பண்ணணும். மனுஷனோடு டியூட்டி ஆக்கும் அது அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் இங்க ஸ்ருதி தேவி எடுத்து சொல்லவாக்கம் செய்யறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதைத்தான் மிருத்யுதேவன் நச்சிகேதத்துக்கு சொல்றார். கடோபனிஷத்து பார்த்துட்டு இருக்கோம். கடோபனிஷத்துல 2வது அத்தியாயம் 6வது வள்ளி. 6வது வள்ளியில 6வது மந்திரம் பார்க்கிறோம். இந்திரியாணாம் ப்ருதக் பாவம் உதய அஸ்தமயௌஜ உதயாஸ்தமயௌ ச யது ப்ருதக் உத்பத்யமானானாம் மத்வா தீரஹா ந சோச்சதி. ப்ருதக் தனித்தனி ஆயிட்டு வேற வேற ஆயிட்டு, உற்பத்தியமானானாம் உண்டாகிற, இந்திரியானாம் இந்திரியங்களோடு, யது ப்ருதக் பாவம் தது ஏதொரு பிரத்யேகமான பாவம் இருக்கோ அதையேயும் அந்த பாவத்தையும்
உதயாஸ்தமயௌச்ச உதயத்தையும் அஸ்தமயத்தையும் மத்வா தெரிஞ்சுண்டு தீரஹா தீரன் ஞானி ந சோஜதி துக்கிக்கிறதில்லை. இந்திரியங்களோடு தனித்தனியான எதெல்லாம் பாவங்கள் இருக்கோ அதனோடதெல்லாம் உண்டாகிற அவஸ்தையையும் இல்லாமகிற அவஸ்தையையும் தெரிஞ்சுட்டு புத்திமானான ஞானி துக்கிக்கிறதில்லை. ஆகாசாதி பஞ்சபூதங்களிலேந்து சப்தாதி விஷயங்களுக்காயிட்டு தனித்தனி உத்பவிக்கிற ஸ்ரோத்ராதிகளாயிருக்கிற இந்திரியங்களோடு சின்மாத்திர ஸ்வரூபமான ஆத்மாவிலேந்திருக்கிற வித்தியஸ்த பாவத்தையும் அந்த பாவங்கள் உண்டாகிறதும் இல்லாமகிறதுமான விஷயங்களும் ஆத்மாவை சம்பந்திக்கிறதில்லை அப்படிங்கிற யதார்த்தியம் தெரிஞ்சுக்கிறவன் துக்கிக்கிறதில்லை. ஆத்மாவை தெரிய வேண்டினது எப்படியாக்கும் அப்படின்னும் அப்படி தெரிஞ்சா இருக்கிற ரிசல்ட் என்னவாக்கும் அப்படின்னும் இந்த மந்திரத்தில் கிளியர் ஆக்கப்படுறது. இந்திரியங்களும் மனசும் ஆத்மாவாக்கும் அப்படின்னும் ஆத்மாவுமாயிட்டு கனெக்டட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னும் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கினாலேயாக்கும் இந்த சம்சார துக்கங்கள் எல்லாம் உண்டாகிறது. வாஸ்தவத்தில் ஜடஸ்வரூபங்களாயிருக்கிற பஞ்சபூதங்களிலேந்தாக்கும் இந்திரியங்கள் உண்டாகிறது. ஸ்ரோத்ரம், நேத்திரம், கிராணம், ரசனா, தொக் இப்படி இருக்கிற 5 இந்திரியங்கள், சப்தம், ரூபம், கந்தம், ரசம், ஸ்பர்ஷம் இப்படி இருக்கிற விஷயங்களோடு அந்த ரிசீவு தன்மைக்காயிட்டு அந்த குணங்களோடு கூடின ஆகாசம், அக்னி, பிருத்வி, ஜலம், வாயு இப்படி இருக்கிற பஞ்சபூதங்களிலேருந்து கிரமத்தில் பிரத்யேகம் உண்டாகிறவையாக்கும். ஜடஸ்வரூபங்களும் அழியக்கூடினதுமான அந்த இந்திரியங்களுக்கு நித்திய சைதன்ய ஸ்வரூபமான ஆத்மாவுமாயிட்டு எந்த விதமான பந்தமும் இல்லை அப்படின்னு தெரியறத இந்திரியங்களால ரிசீவ் பண்ணக்கூடின விஷயங்களில அட்டாச்மெண்ட் உண்டாகிறதில்லை. குணா குணேஷு வர்த்தந்தா இது மத்வா அனசஜ்ஜதே அப்படின்னு பகவத்கீதையில சொல்லறத்தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்ரகங்களாக்கும் துக்கத்துக்கு காரணம், அட்டாச்மெண்ட் ஆக்கும் துக்கத்துக்கு காரணம். இந்திரியங்களோடு உண்டாகிற தன்மையும் இல்லாமகிற தன்மையும் ஜாகிரத், சொப்ன, சுஷுப்தி அவஸ்தைகளிலேயாக்கும் நடக்கிறது. ஜாகிரத் அவஸ்தையில இந்திரியங்கள் நன்னா பிரவர்த்திக்கிறது. சொப்னத்தில் ஸ்தூல ரூபத்தில் இந்திரியங்கள் பிரவர்த்திக்கலை அப்படின்னா கூடியும் சூக்ஷ்ம ரூபத்தில் பிரவர்த்திக்கிறது. சுஷுப்தியில இந்திரியங்களோட பிரவர்த்தனம் கம்ப்ளீட் ஆயிட்டு இல்லாமகிறது. இந்திரியங்களோடு அந்த உண்டாகிற இல்லாமகிற அவஸ்தைகளுக்கு காரணங்களாயிருக்கிற இந்த ஜாகிரத், சொப்ன, சுஷுப்தி அவஸ்தைகளும் நித்தியபோத ஸ்வரூபனா இருக்கிற ஆத்மாவை பாதிக்கிறதில்லை அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிற ஒரு ஞானிக்கு சோகமோகத்துக்கான காரணங்கள் உண்டாகிறதில்லை. நித்திய அனித்திய விவேகத்தால இந்த ஞானம் கிடைச்சு சோகமோகங்களுக்கு அப்பாற்பட்டவனாயிட்டு தீரறார் அந்த ஞானி அப்படின்னு இங்க நஜிகேதஸுக்கு மிருத்யுதேவன் எடுத்து சொல்றார்.